கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். நம்ம எல்லாமா இல்லை இங்கே 2-3 பேர் சேர்த்துட்டு இருப்பாங்க, யாருக்கு தெரியும். உடலுக்குள் காதல் எங்குள்ளது என்பது அதிசயமே. பாட்டு தானே. முதல்ல உயிர்னா என்னன்னு தெரியணும். ஆனந்தவாளுக்கு வந்தியா? அட்லீஸ்ட் யூடியூப்ல என்னாச்சும் பார்த்தியா? பார்க்கல. உயிர்னா என்ன? ஆனந்தவாளுக்கு எத்தனை பேர் வந்துக்கிறீங்க? உயிர்னா எங்கே இருக்கிறாரு? அது அவருக்கு தெரியல. அது ஒரு கேள்வியாக வராகிட்டார். தனியெல்லாம் ஒரு இடத்துல இல்லை ராஜா, எல்லாமே கடவுள் தான். கடவுள் சூன்யமாக இருக்குது, வெற்றிடமாக இருக்குது. கடவுள் வெற்றிடமாக சூன்யமாக இருக்குது. எங்கே இருக்குது? ஒரு இடம். அதே மாதிரி தான் உடம்புலையும், ஒவ்வொரு பார்ட்லேயும், அணுவிலையும். மீன்லாம் வெட்டி போட்ட பேர் துடிக்கும், நண்டெல்லாம் ஆஞ்சி போட்ட கால் மடிச்சுலாம் விரியும். பார்த்துக்கிறீங்களா? துடிக்குது இல்லை? எங்கே இருக்குது இப்போது? தலையிலையா? இதெல்லாம் கண்டுபிடிச்சி தலையில் இருக்குது, அதில் இருக்குது, இதெல்லாம் சொன்னவங்களாங்கிறானுங்க. முண்டவங்க ஒன்றும் செய்ய முடியாது. உயிர் தான் கடவுள், கடவுள் தான் உயிர். சர்வ வியாபி, சர்வ வியாபி. ஸோ ஒரு புள்ளியில் ஒரு இடத்துலலாம் இல்லை, எல்லாத்துலேயும் இருக்கிறாங்க. இதே நீ மனம் எங்கே இருக்குதுன்னு என்னை கேட்டேனாக்கா அதெல்லாம் பயிற்சிக்கு வாண்டுருவேன். ஏன் நான் உயிரை வந்து சொல்லலை அப்படின்னா, உயிருக்கு உயிராக அப்படிலாம். உயிர் கடவுள், கடவுள் வைக்க முடியாது, சொன்னாலும் புரிஞ்சிக்க முடியாது. 8 வருஷம் 10 வருஷம் இருந்துட்டுலாம் புக்கு தான் கடவுள் தேரவலாங்கிறான். நீங்கள் திருசங்க சொர்க்கத்தில் இருக்கிறீங்க வாங்கன்னு கூப்பிட்டுக்கிறான். நம்ம தான் திருசங்க சொர்க்கம்னா நானே கண்டுபிடிச்சி பேசலாம் வச்சுக்கிறோம். பயங்கர அறிவாளி ஆகிடுறானுங்க திடீர்னுட்டு. அதால் நம்மளை ஏமாற்றிங்கிறான். ஒன்றும் இல்லாத கடவுளாக இருக்க முடியுமா? நான் ஏமாற்றிங்கிறேன்னா 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 நீ ஏமாந்தோன்னு நான் உஷாராகி ஓடிடணும். ஐயோ நம்மளை உஷாராயிட்டானுங்க, இவங்க ஏமாந்துட்டானுங்க. நான் இதே வேலையை வச்சு திரும்ப வர ஏமாற்றிருந்தாங்கிறேன். கடவுள் சூன்யமாகுதுன்னு இப்போ இல்லைங்க, எப்போவுமே என்ன பண்ணுகிறேன் சொல்லினுக்கிறேன். உயிருக்கு இன்னொரு பேர் கடவுள். கடத்துக்குள்ள இருந்தாலும் அது பேர் உடம்புல ஒரு இடத்துல அது இல்லை. ஏன்னா அது வரவும் இல்லை, அது போகவும் இல்லை, எப்போதும் இருக்குது. எப்போதும் இருக்கிற கடவுள் இருக்குது. ஸோ அது எங்கே இருக்கணும்? நான் தான் எங்கேயோ ஒரு பாட்டில் இருக்கிறேன். நான் சின்னது, அதனால் என்ன பண்ணுறேன், ஒரு தொகுப்பாக இருக்கிறேன். ஒரு காற்றில் தூசி எப்படி, ஒரு அணு எப்படி சுற்றிங்குதோ அப்படி தான் நம்மலாம். அதனால் அணு வந்து கேட்குது இப்போது கடவுள் எங்கே இருக்குதுன்ட்டு. அதாவது பெரிய மயிர் மீன் ஒன்று, வாழை மீனுக்கும் வாழாங்க மீனுக்கு 2 மீனும் வந்து கேட்குது கடவுள் எங்கே, தண்ணி எங்கே இருக்குது, இருக்குது எங்கே தான் 2 பேரும் எங்கே தான் இருக்குதுங்க, 2 பேருமே தண்ணியில் இருக்குது பொழுது, இருக்குது எங்கே தான் தண்ணியில் இருந்துன்னு. வேர் இஸ் தண்ணி, வேர் இஸ் சோனான்ற மாதிரி தண்ணி எங்கே இருக்குதுட்டு கடவுள் எங்கே இருக்குதுன்னு கேட்கும்போது பாவம் தான். ஏன் நான் எங்கே இருக்கிறேன்? கடவுளுக்குள்ளோ. கடவுள் எங்கே இருக்குது? எனக்குள்ளோ. உனக்குள் நான், எனக்குள் நீ, என்ன நேர்மை ஈசனே. அதில் உடம்புல உயிர் எங்கே இருக்குதுன்னா எல்லாமே உயிர் தான் இருக்குது. அதில் நான் ஒரு உடம்பு இருக்குது. உடம்பு சின்னதாக இருக்குது, அது திமிராகி போயிட்டு இது உள்ள நீ எங்கே இருக்கிறேன்னு கேட்குது. தவுளுண்டு கேட்குது. புரிஞ்சிச்சா? உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுக்கிறேன். ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.